அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நல்ல உபவாச நாட்களை தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அநேகருக்கு என்னை தெரியும் என்று நினைக்கிறேன். புதியவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் நடுவிலே கர்த்தர் என்னை நிற்க பண்ணின அந்த தயவுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். விசேஷமாய் அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும், அருமையான தகப்பனார் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஜோஷ்வா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4லிருந்து 10 முடிய வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து எனக்காக ஒரு சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். அந்த வாலிபன் ராமத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லோருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதுக்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, ம் 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 ஆமென். கண்களை மூடி, எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலவற்றையும் தந்தவராகிய பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட் 2வது நாளிலே உங்க வார்த்தையை கொடுக்க பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் வார்த்தையின் அசைவாடுதலிலே நிற்க உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. இங்க வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அவர்கள் இந்த கூட்டங்கள் முடிந்து எழும்பி புறப்பட்டு போகும் பொழுது அறிந்து கொள்ளத்தக்கதாக கிரியைகள் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுவதாக உங்க கரத்துல நாங்க தருகிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். சமாரியாவிலே இன்னும் தேவன் எலியாவிடம் சொன்ன பெரிய மாற்றங்கள் எதுவுமே வரவில்லை. இஸ்ரேலிலே என்ன நடக்க வேண்டுமோ அவைகள் நடந்தேற முடியாதபடி ஒரு சூழல் உண்டாயிருக்கிறது. ஆகாப் மரித்து போனது மாத்திரம்தான் நிச்சயமாயிருந்ததை தவிர எசபேல் இன்னும் தகர்க்கப்படவில்லை. அந்த பாகாலின் கூட்டங்கள் இன்னும் அழிவுக்குள்ளாக வரவில்லை. இன்னும் விக்கிரகங்கள் அங்கு பெருகி கொண்டுதான் இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகவே இல்லை. தலைமைத்துவங்கள் மாறிவிட்டது. எலியா மாறிவிட்டார்,
அதற்கு பின்பு எலிசா மாறிவிட்டான். ஆனாலும் தேவன் முன் குறித்த எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே தேவன் முன் குறித்த பாத்திரமாகிய யெகூவை கொண்டு தான் என்ன சொன்னாரோ அதை முற்றிலும் வேறறுத்து முற்றிலும் அந்த சமாரியாவை சுத்தம் பண்ணின காரியங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சில காரியங்களை தான் நம்ம வேதத்திலே நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கூட இன்னும் தேவன் குறித்த தேவன் திட்டம் பண்ணின அநேக காரியங்கள் நடக்கவே இல்லை, இன்னும் பூரணப்படவே இல்லை. இன்னும் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய, சுத்தப்படுத்த வேண்டிய, அல்லது தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் இன்னும் முற்றுப்பெறாத நிலையிலே இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய ஊழியங்கள் இருக்கலாம், திருச்சபை இருக்கலாம். ஏதோ ஒன்று தடைப்பட்டு விட்டது. நல்ல துவங்கின துவக்கம் பாதியிலே நின்று விட்டது, பாதியிலே முடிந்து விட்டது என்று சொன்ன ஒரு சூழ்நிலையில தான் நீங்களும் நானும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அதிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததை போன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தது. வானத்திலிருந்து அக்கினி வந்தது, ஜனங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது, அங்க இருக்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். அதற்கு பின்பு எலியாவுக்கே ஒரு தடுமாறின ஓட்டம் தான். எலியாவே பயந்து போய் சாவை விரும்பி ஓடுகிற ஓட்டத்திற்குள்ளாக வந்து விட்டான். எலியாவுக்கு பின்பாக ஒரு எலிசா எழும்பி வந்த பின்பும் அவன் ஒரு எழுப்புதல் மீண்டும் எழும்பினதை போலதான் இருந்தது. ஆனாலும் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்காத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அப்பப்போ ஒரு நல்ல ஒரு கூட்டங்களை வைக்கிற பொழுது, ஒரு முகாமை வைக்கிற பொழுது, ஒரு நல்ல பெருவிழாவை வைக்கிற பொழுது, ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் வந்துவிட்டதை போன்ற ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை போன்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் துளிர் விடுகிறது, சந்தோஷப்படுகிறோம். ஒரு 2-3 மாதங்கள் நன்றாக ஓடுகிறது. அதற்கு பின்பு அதே போல பழைய வாழ்க்கை தான். என் வாழ்க்கையில் நடந்தேற வேண்டிய காரியங்கள் எதுவும் நடந்தேறவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். வார்த்தையின் அசைவாடுதலுக்குள் வா, வாழ வைப்பேன். அல்லேலூயா. ஆமென். வார்த்தையின் அசைவாடுதலுக்குள் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டுமோ அவைகள் பூரணமாய் நடக்கும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமா, ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட இந்த ஆண்டை நாம் துவங்குவோம். ஆமே. உங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இருக்கா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி உபவாசத்தில் இருக்கிறீங்களா? உபவாசத்தில் இருக்கிறீங்களா? உபவாசத்தில் இருக்கும்போது ரொம்ப பக்தியா, ரொம்ப பரிசுத்தமா, ஆமென், அப்படியே ஆண்டவரே ஒருக்கிறது முடியலப்பா. அல்லேலூயா. ஆமென். பரவாயில்ல, உபவாசத்தில் இருந்தாலும் உற்சாகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம உபவாசம் தான் நமக்கு தான் தெரியுமே. அல்லேலூயா. ஆமென். இப்போ போய் டீ சாப்பிட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. அப்புறம் போயிட்டு ஒரு கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவோம். அல்லேலூயா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அப்படியே காலார நடந்து போய் 2 வடையும், ஆமென், அந்த பக்கம் இருக்கேன், ஆமென், ஒரு வாழைப்பழம், அவ்வளோதான். அதிகம் இல்லை, ஒரு வாழைப்பழம், ஒரு 2 வடை. அல்லேலூயா. நம்முடைய உபவாசங்கள் அப்படிதான். ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். நாம உபவாசித்தாலும் உபவாசிக்காவிட்டாலும் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா நமக்காக நிறைவேற்றுவதற்கு அவர் தான் தீவிரம் காட்டுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசிக்கிற நீ, அதனால உனக்கு வார்த்தை நிறைவேறாது. போ, நீ வடை சாப்பிட்ட, நீ டீ சாப்பிட்ட, அது சுகர் போட்டு சாப்பிட்ருக்கிற. நான் இந்த சுகரை கூட நீ தியாகம் பண்ணல பற்றி இந்த உபவாச நாட்களில். அவன் உபவாசம் தான் ஒழுக்கமாக நின்னா டீ சாப்பிட்ருக்கணும், கசப்பா டீ சாப்பிட்ருக்கணுமா இல்லையா? நீ அந்த கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருக்குன்னு கேட்டு வாங்க. அப்போவே அந்த இச்சை நாவி உன்னை இன்னும் நாக்கில் ஒன்று போகாமல் நுனி நாக்கில் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஆமே. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமே. இந்த பூமியில் இருக்கிற பசுத்தவான்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆமே. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாலும் சரி, வாக்கு கொடுத்தது நான், நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. தகுந்த காலத்தில் அது நிறைவேறியே தீரும். அது வெறுமையா என்னிடத்தில் வரவே வராது. அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வாக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு? வாக்கா? பாதி பேருக்கு மறந்து போயிடுச்சா? சொல்லுங்க, யாராவது சத்தமா சொல்லுங்களேன், வேகமா சொல்லுங்களேன்.
ஆமென். அல்லேலூயா. அதானா இல்லையா? கட்டப்படும். பாருங்களேன், இந்த வாக்கு தேவன் நமக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த வாக்கின் அசைவாடுதலுக்குள்ளாக இந்த ஆண்டு முழுவதும் நான் மறைந்திருந்தாலே ஒழிய இந்த வாக்கின் வல்லமையை நான் பூரணமாய் ருசிக்க முடியாது. அல்லேலூயா. முதலே வாக்கு, 3 காரியங்களை நான் வேக வேகமாக சொல்றேன். முதல்ல வாக்கு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு அசைவாடுதலுக்குள் நான் இருக்க வேண்டும். முதல்ல இந்த வாக்கை நான் விசுவாசிக்க வேண்டும். அதான் என்னுடைய முதல் படி. இந்த வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது என்கிற விசுவாசத்தின் அசைவாடுதலுக்குள் நான் இருக்க வேண்டும். அது முதல் படி. 2வது காரியம், இந்த வாக்கு அந்த வாக்கு தத்தத்திற்கு தகுதியாய் என்னை உருவாக்க வேண்டும். அந்த அசைவாடுதல் எனக்கு 2வது படி. 3வது, இந்த வாக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது அது அப்படியே நிறைவேறும். அது 3வது படி. அல்லேலூயா. ஆமென். ஆக இந்த வாக்குக்குள்ளாகவே என்னுடைய சிந்தை, இந்த வாக்குக்குள்ளாகவே என்னுடைய பார்வை, இந்த வாக்குக்குள்ளாகவே என்னுடைய திட்டங்கள், இந்த வாக்குக்குள்ளாகவே என்னுடைய சகல காரியங்களையும் மறைத்து கொண்டு ஓடுவேன் என்று சொன்னால், இந்த வாக்கு என்னிடத்தில் கேட்கிற காரியங்களுக்கு என்னை விட்டுக் கொடுப்பேன் என்றால், இந்த வாக்கு தத்தம் எனக்கு பேசுகிற காரியங்களை நான் சரி செய்து கொள்வேன் என்றால், இந்த வாக்கு எனக்கு என்ன சொன்னதோ அந்த காரியங்களை தடுப்பதற்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எதிர்ப்பதற்கு யார் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும், அது எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும். ஆமென். இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் சொல்றார், வாக்கு அந்த அசைவாடுதலுக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த யேகு ஒரு மிகப்பெரிய தேவ திட்டத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்ட மனுஷன். அவனை பார்த்து அவன் சானாதிபதிகளோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு கும்பலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்லுகிறான், உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. எல்லோருக்குமா? சேனாதிபதியாகிய உமக்குத்தான். அறை வீட்டுக்குள் போகிறார்கள். அவன் மேலே தைல குப்பியை ஊற்றி அவனை கொண்டு தேவன் என்னென்ன செய்ய போகிறார் என்கிற வார்த்தை அவனுக்குள்ளாக அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உபவாச கூடைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இங்கிருந்து எழும்பும் பொழுது ஒரு காரியத்தோடு எழும்ப வேண்டும். என்னவென்றால், எப்படியாகிலும் உடைய வார்த்தை என்னை சந்தித்து விட வேண்டும். எனக்கான வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க எல்லா சானாதிபதிகளும் உட்கார்ந்து இருந்தார்கள். எல்லோரும் கும்பலா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறான், உமக்குத்தான். எல்லோருக்குமா? உமக்குத்தான். யெகோவாகிய உமக்குத்தான். சேனாதிபதியாகிய உமக்குத்தான். அவனை தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் அந்த வார்த்தை அவனோடு கூட அந்த அறை வீட்டிலே அந்த அபிஷேக தைலத்தோடு இணைந்து அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த உபவாச நாட்களில் நேற்றைய தினத்திலிருந்து கூட அநேக தேவனுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுவதற்கு, உங்களை சந்திப்பதற்கு, உங்களை ஊடுருவிக் கொள்வதற்கு, உங்களை தன் பக்கம் தனி அறைக்குள் இழுத்து கொண்டு போய் வைத்து பேசுவதற்கேற்ற ஒரு அனுபவத்துக்குள் உங்கள் இருதயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஆமென் காரியத்திற்குள் வந்து விடுங்கள். அல்லேலூயா. வார்த்தை தனி வீட்டிற்குள் அவனை இழுத்து கொண்டது. பிரசங்கங்கள் 1000 பிரசங்கங்கள், 1000 பிரசங்கிமார்கள் பண்ணலாம். அதை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு ஒரு காரியம் உண்டு. அந்த வார்த்தை யாருக்குரியதோ அவனை தன் பக்கமாய் தனி அறைக்குள் இழுத்து கொண்டு போகிறதா. அல்லேலூயா. பிரசங்க நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பாஸ்டர் வந்தார், இந்த பாயிண்ட் பேசினார். அந்த பாஸ்டர் வந்தார், அந்த பாயிண்ட் பேசினார். அந்த பாஸ்டர் அந்த மீனை குறித்து அப்படி பேசினார். மீனினுடைய நீளம், வாளினுடைய நீளம், அதனுடைய வாயினுடைய அகலம், இதெல்லாம் பேசினார். என்னம்மா எங்கிருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாரு? வாய் நீளமாக இருந்தால் அகலமாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது பிரயோஜனமா? சொல்லே. அல்லேலூயா. அதெல்லாம் மெச்சிக்கொள்ளும், நல்லது தான். ஆழமான பிரசங்கங்கள், அழகான பிரசங்கங்கள் எல்லாம். ஆனால் உன்னை இழுத்து கொள்ளாத எந்த பிரசங்கமும் வீணானது. அல்லேலூயா. உன்னை தன் பக்கம் இழுத்து கொள்ளாத எந்த பிரசங்கமும் வீணானது.
இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தன் பக்கம் இழுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய கண்ணீரின் ஜெபம் நமக்கு தேவை இந்த உபவாச நாட்களிலே. ஆண்டவரே, உடைய வார்த்தை என்னை தனி அறைக்குள் இழுத்துக் கொள்ளட்டும். எல்லோருக்குமானதல்ல. ஆமென். பரலோகத்தின் வார்த்தை எல்லோருக்குமானதும் அல்ல. எனக்கான வார்த்தை, எனக்கு மட்டும் உரிய வார்த்தை, என்னை மேம்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை அலங்கரிக்கக்கூடிய வார்த்தை, என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னை இழுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே, என்னை இழுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய கண்ணீர், நமக்கு இருக்க வேண்டிய ஜெபம் ஒன்று. இடத்துல வேத புத்தகம் உண்டு. வேதத்தை விரிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் கேளுங்கள், இந்த வேத வார்த்தை என்னை இழுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே, அது என்னோடு கூட பேசட்டும், என்னோடு கூட பேசணும். நீங்க என்னை தனியா இழுத்துக்கொண்டு பேசுங்க. யெகோவா தனியா இழுத்துக்கொண்டு பேசுகிறது. 3 முக்கிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் பிரசங்கத்துக்கு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல் காரியம், யெகூ நீயே திட்டம். யெகூவே நீயே திட்டம். இரண்டாவது, யெகூவே நீயே மாற்று. மூன்றாவது, யெகூவே நீயே ராஜா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். 3 காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியப்படுத்த விரும்புகிறார். நீயே திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம நிறைய காரியங்களை திட்டமிடுவோம். திருமணத்திற்கு, மற்ற காரியங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் நாம் திட்டமிடுவோம். படிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் திட்டமிடுவோம். ஒருவேளை இந்த 3 நாள் கூட்டங்களுக்கு நாம் நிறைய திட்டங்கள் இட்டு இருப்போம். நிறைய பிளான் போட்டு இப்படி நடத்தணும், இந்த செக்ஷன் இப்படி நடத்தணும், இந்த ஆராதனை இப்படி நடத்தணும், இந்த ஜெப வேலை இப்படி நடத்தணும், எவ்வளவோ திட்டமிட்டு இருப்போம். அதே போல் தேவனும் தனக்கான திட்டங்களை, உங்களுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்க கவனித்து பாருங்கள், இந்த சமாரியாவை மாற்ற வேண்டும். இந்த சமாரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமென் சுத்திகரிப்பை உண்டு பண்ண வேண்டும். தேவன் எலியாவுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே 100% நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த யெகூ அவசியம். அல்லேலூயா. அதே போல சில காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால், சில காரியங்களை தேவன் தீர்மானித்த காரியங்கள் எல்லாம் நடந்தேற வேண்டும் என்றால் நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், நான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்து நம் வேகமாக நம் செய்திகளை தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15 to 17 முடிய வசனங்கள். போய் போதும். நல்ல கவனிங்களேன். எலியாவிடத்திலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அறிவிக்கிறார். தான் செய்ய போகிற காரியங்களை அறிவிக்கிறார். எலியாவினிடத்தில் ஒரு முக்கிய வேலையை அவர் கொடுக்கிறார். என்ன வேலையை கொடுக்கிறார் கவனிக்கிறீங்களா? என்ன வேலையை கொடுக்கிறார்? நீ என்ன பண்ணு, உனக்கு இப்ப என்ன வேலை? நீ போய் அசகேலை சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இரண்டாவது, யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்புறம் அபிஷேகம் பண்ணு. ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணிருக்கணும்? அவர் என்ன சொன்னாரோ செஞ்சிருக்கணும். ஆனா அது அங்க நடத்தினாரா? அவரு செஞ்சாரா? எலியா செஞ்சாரா? அவர் எலிசாவை கூட ஒன்றும் பண்ணல. சால்வையை தூக்கி போட்டுட்டு கூட்டு போய் கை கழுவ வச்சார், தண்ணி ஊத்த வச்சார், அவ்வளவுதான். அல்லேலூயா. எலியாவை கூட ஒரு தைலத்தை எடுத்து, இந்தாப்பா எனக்கு அடுத்தது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணாரு அப்படின்னு எங்கேயும் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா.
இவர் எலிசாவா பின்னாடி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். எலியாவுக்கு பின்னாடி ஏதாவது அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை வாங்கிக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. யோர்தான் போறாரு, கில்கால் போறாரு, அங்க போற, எங்க போனாலும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. கடைசியில சரி உனக்கு என்னப்பா வேணும், பின்னாடியே வந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்ட பின்பு கூட அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அபிஷேகம் 2 மடங்கு வேணும். அவர் நீ அரிதானதை கேட்டாயப்பா, இது எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஒருவேளை நான் மேல ஏறி போறத, சுழல் காற்றுல ஏறி போறத பார்த்தானா கிடைக்கலாம். ஆமென். ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், அபிஷேகம் பண்ணினா இந்த வாயாடி என்ன பேசிட்டு இருக்குது பாரு. அல்லேலூயா. கடைசி அவன் மேல இந்த சால்வியோட பரலோகத்து பாரு அப்படின்னு சொல்லி அதையும் புடுங்கி அவரா வலுக்கட்டாயமா புடுங்கி எலிசா மேல போட்டதுதான் மிச்சம். அங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய மாற்றத்துக்கான அவன் தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிற மனுஷனுடைய வார்த்தை, அவன் பெயரை சொல்ல அவனை அபிஷேகம் பண்ணுனா அந்த வார்த்தை நிறைவேறல. சரி, வார்த்தை எலியா விட்டுட்டாரு. இந்த எலிசா என்ன பண்ணி இருக்கணும், அவரு இவரை விட டபுள் மடங்கு அவன் அபிஷேகம் பண்ண பெற்றவராச்சு. இவராவது போய் என்ன பண்ணி இருக்கணும், அவரு போய் எகுவ சந்திக்கிற அளவுக்கு அவரு விரும்பினாரோ விரும்பலே தெரியல. தன்னுடைய சிசிய பிள்ளைய ஒருத்தரை கூப்பிட்டு அவன் அவர் கையில் ஒரு தைல குப்பியை கொடுத்து அது போய் இந்த எகுவை போய் அபிஷேகம் பண்ணிட்டு நீ கிளம்பி ஓடி வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முன்பின் பேர் தெரியாத ஒரு மனுஷன் தைல குப்பியை கொண்டு வந்து எகுவின் தலையின் மேலே ஊற்றுகிறான். கவனிங்க, சில வேளையிலே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் குளறுபடி ஆகிவிட்டதை போன்ற ஒரு சூழல் உண்டாகிவிடலாம். யார் அபிஷேகம் பண்ண வேண்டுமோ அவர்கள் கூட நம்மை நிராகரித்து விடலாம், தள்ளி விடலாம், ஒதுக்கி விடலாம், மறுத்து விடலாம். ஆமென். சூழ்நிலைகளும் மாறி போய் விடலாம், காலங்களும் தள்ளி போய் விடலாம். எது தள்ளி போனாலும், தள்ளி போகவில்லை என்றாலும், முகம் தெரியாத ஒரு மனிதன் வந்து இப்பொழுது தைல குப்பியை அவன் மேலே ஊற்றுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எலியா அபிஷேகம் பண்ணினாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி, எலிசா அபிஷேகம் பண்ணினாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி, முகம் தெரியாத ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணினாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி, திட்டம் நீதான் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்வதே இல்லை. அல்லேலூயா. திட்டம் நீயே. அல்லேலூயா. ஆமென். யார் உன் தலையின் மேல் அபிஷேக தைலத்தை வார்க்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. உன் மீது வார்க்கப்படுகிற அபிஷேகம் என்ன செய்ய போகிறது என்பதை தான் உலகம் பார்க்குமே தவிர, நீதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற போகிற மனுஷன் என்பதை பரலோகம் உனக்கு காண்பித்து தருமே ஒழிய வேற எதுவும் வாழ்க்கையில் சம்பவிப்பது இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், வார்த்தையின் அசைவாடுதலுக்குள் நீ வா. நீ தேவ திட்டமாயிருக்கிறார். நீ உனக்காக ஒரு திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்காது, நீயே தேவ திட்டம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கான திட்டம் என்ன ஆண்டவரே? என் திருமணத்துக்கான திட்டமா என்ன ஆண்டவரே? என் வேலைக்கான நீயே பெரிய திட்டம். அல்லேலூயா. சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், நீயே பெரிய தேவனுடைய திட்டமாக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உருவாக்கம் தெரியுங்களா நீங்களும் நானும்? அல்லேலூயா. அவ்வளோ பெரிய உருவாக்கம். நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி நீங்களும் சாதாரணமான ஆள் அல்ல. உங்களை அவர் நம்மளை உருவாக்கும் பொழுது அவ்வளோ பிளான். ஆமென். சொல்லுங்களேன், உங்களுக்கு எவ்வளவு நீளம் முடி வளரணும், உங்க கண் எப்படி இருக்கணும், உங்க புருவம் எப்படி இருக்கணும், உங்க மூக்கு எப்படி இருக்கணும், உங்களுடைய நிறம் எப்படி இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். நான் இப்ப நல்ல வெள்ளையேன்னு இருந்தேன்னா அழகா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமென். வெள்ளையேன்னு நான் வந்து நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாரினர் மாதிரி நான் வந்து அப்படி நிக்கிறேன், நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க, அவ்வளவு பொறாம உங்களுக்கு. ஆமென். நமக்கு இந்த டோன் தான் கரெக்ட். அல்லேலூயா. அவருக்கு அவருடைய திட்டம் நான், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ அது நேர்த்தியாய் மிக அழகாய் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா.
அவருடைய பெரிய திட்டம் நான். அவர் எனக்கு நான் போடுற திட்டம் அல்ல, எனக்கான திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சின்னது. அல்லேலூயா. நீங்க உங்களுக்காக எவ்வளவு திட்டங்கள் வேணாம் போடலாம், அந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சின்னது. ஆமென். நீங்க தான் பெரிய திட்டம், தேவனுடைய பெரிய திட்டம். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே தடைப்படாது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், தடைப்படவே தடைப்படாது. நான் இங்க நிப்பேன் நினைக்க கூட இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமென். கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக கூட எனக்கு அப்படிப்பட்ட யோசனைகள் கூட இல்லை. நானெல்லாம் போய் நிப்பேன் ஆண்டவரே, அப்படிதான் இருந்தது. ஆமென். கடந்த நவம்பர் மாதத்திலே அவன் திடீரென்று வந்த சுகவீனத்திலே ஆமென், நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். மிக கொடிய போராட்டங்கள், 1 ஆண்டுக்கு மேலாய் மிகப்பெரிய போராட்டங்கள், மாறி 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 வாழ்க்கையும் முடிந்து போனது. அவ்வளவுதான். இனி அவ்வளவுதான், நம்ம எழும்ப முடியாது, இனி நம்ம வாழ முடியாது, இனி நம்ம அப்படிதான் நம்முடைய ஜீவிதம் போக வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கூட கடந்து போன வருஷங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீ என்னால முடியல, என்னால் எங்கும் போய் நிற்கு. வர ஊதிக்காரன்னு சொல்லுவாங்க, கர்த்தரை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார், அதை பண்ண போறார், எதை பண்ண போறார். ஆனா எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாவே நின்று கொண்டு இருக்கிறது. ஆமே. சொல்லுங்களேன். நான் ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தேன். தேவனுடைய வார்த்தை என் இருதயத்திலே உண்டானது. ஒரே ஒரு காரியம், நீயே திட்டம். அல்லேலூயா. நீதான் அவருடைய பெரிய திட்டம். அவர் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. ஆமென். இருக்கிற ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாள். அவ்வளவு. அல்லேலூயா. நீ நிற்கிற ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாய் நிற்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தை தான் என்னை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆண்டவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே, அப்படி என்றால் ஆமே, நான் உமக்காய் மறுபடியும் எழும்பி நிற்க விரும்புகிறேன், மறுபடியும் நான் ஓட விரும்புகிறேன், மறுபடியும் உமக்கான வார்த்தையை சுமந்து அழைய விரும்புகிறேன். என்னை நடத்தி செல்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல, நீ தான் திட்டம். உங்க வாழ்க்கையில் எல்லாம் குளறுபடி ஆனதை போல இருக்கலாம், எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டதை போல இருக்கலாம், எது சரியாய் நடக்க வேண்டுமோ அது சரியாய் நடக்காததை போல இருக்கலாம். தேவனே சொல்கிறார், நீ போய் யெகூவை அபிஷேகம் பண்ணு என்று. தேவன் சொன்ன வார்த்தையே அங்கு குளறுபடியானதை போன்று எலியா அதை அபிஷேகம் பண்ணாமல் விட்டு விட்டான். எலிசா அபிஷேகம் பண்ண விட்டவில்லை. யாராவது ஒரு முகம் தெரியாத ஒரு மனுஷன் வந்து அவன் பேசிக் கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருக்கிறவனை கூப்பிட்டு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு போகிறான். ஆனாலும் ஒன்று, அவனே திட்டமாய் இருந்தபடினாலே அவனுக்கான காரியத்தை கர்த்தர் துவங்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு சொன்ன வார்த்தை அவர் துவங்க ஆரம்பித்து விட்டார். வார்த்தையின் அசைவாடுதல் அவன் வாழ்க்கைக்குள் வருகிற நேரம் அவனை கொண்ட மாற்றங்கள் சமாரியாவிலே நடந்தேறுவதற்கு கர்த்தர் காரியங்களை துவங்கினது. எப்படியோ அப்படியே முடிந்து போனது, தாறுமாறாகி போனது. அவ்வளவுதான், நிறைவேற முடியாது. நடக்க வேண்டிய பிரகாரம் எதுவும் நடக்கவில்லை. எல்லாம் வித்தியாசமாய் மாறி கிடக்கிறது. இனி இது சரி செய்ய முடியாது, இது அங்கீகாரத்துக்கு உட்பட்டதாய் இருக்க முடியாது. எந்த குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற திட்டம் நீயே, வார்த்தையின் அசைபாடுவதற்குள் வா. இரண்டாவது, மாற்று நீயே. அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், யெகூவை நீ என்ன பண்ணு, அபிஷேகம். மாற்றத்தை யார்தான் கொண்டு வந்த ஆகணும்? யார்தான் கொண்டு வந்த ஆகணும்? நான் உன்னை நம்பிதான் கொடுத்தேன் எலியா. நீ ஒரு பெண் பேச்சு கேட்டு, அவ பேசின பேச்சை கேட்டு சூரச்செடியில வந்து படுத்து கிடக்கிறேன். உன்னை கொண்டு அந்த கர்மல் பர்வதத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை நான் செஞ்சிச்சேன். ஆமென். அவ்வளவு பாகால் தீர்க்கதரிசிகளும் விக்கிரதோப்பு, ஆமென், ஆசாரியர்கள் எல்லாரையும் நான் கொன்று போட்டேன் அல்லவா? அவ்வளவு செஞ்சவே ஒரு அம்முனியை கொல்ல மாட்டேனா? அல்லேலூயா. ஒரு அத்தனை பேர்த்த கொண்டவன். எத்தனை பேர்த்த கொண்டா? 850. 850. 450. 800. ஆமா, அத்தனை பேர்த்த கொன்னவன் ஒரு அம்முனியை கொல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, யார் WWFல பெரிய ஆளுன்னு சொல்லி. அல்லேலூயா.
850 ஆண்களும் சரிதான். ஆமே, அவ்வளோ பெரிய பெல்ட்டை வாங்கிட்டு வந்து நின்னாலும் சரி, இந்த அம்மா கரண்டியை தூக்கி இப்படி காய்ச்சுனா அவ்வளவுதான். சப்பாத்தி பாத்தீங்களா, யார் யார் வீட்டுல என்ன தூக்குறாங்களோ அது அவங்க ஊர்ல சப்பாத்தி கட்டையா சிஸ்டர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. எங்க இருக்காங்க? சரி சரி சரி, அதான் பார்த்தேன். நாளுக்கு நாள் பிரதர் வீங்கி கொண்டே போகிறார். நான் ஒவ்வொரு கடந்த முறை பார்த்ததை விட ரொம்ப வீக்கமா இருக்கிறது என்று பார்த்தேன். நல்லா திரட்டி இருக்கிறாங்க. ஆமென். அங்கிட்டு இங்கிட்டுமா திரட்டாம நல்ல சேஃபா திரட்டி எடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவன், மாற்றவன் தான். அல்லேலூயா. உன்னைதான் நான் மாற்றாக வைத்தேன், முடியாதுன்ட்டேன். யெகோவா அபிஷேகம் பண்றேன். எதையெல்லாம் துடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் முற்றிலும் துடைத்தறிந்து போடுவான். முக்கியமாக அந்த யேசபேலை, நீ கண்டு நடுங்கின யேசபேலை. அல்லேலூயா. எது விதையோ அந்த விதை முதற்கொண்டு அழிக்கிற ஒரு மனிதன், ஒரு மாற்று காரியத்தை நான் ஏற்பாடு செய்து விட்டே, மாற்று யெகூதான் அவனை அபிஷேகம் பண்ண. தவறி போனதுதான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அவனை இழுத்துக்கணும். உனக்கு ஒரு வார்த்தை உண்டு, வா. அல்லேலூயா. உனக்கு ஒரு வார்த்தை உண்டு. தனி அறைக்குள் போய் சொல்லுகிறாய், இந்தந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், இந்தந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். இந்த வார்த்தை அவனுக்குள்ளாக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை மாற்றுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமே நீங்க தான். ஆமென். இந்த பட்டணத்திலே ஆமென், நம்முடைய சபையை கொண்டு இந்த பட்டணத்தை மாற்ற தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறது நம்மைத்தான். அல்லேலூயா. நம்மள மிகப்பெரிய சாதாரண ஆள் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. மிகப்பெரிய ஆள். அல்லேலூயா. உபவாச கூட்டத்திற்கு அந்த பண்டிகை நாட்களில் வந்து உட்கார்ந்துருக்கேன். அதுவும் இந்த மாட்டு பொங்கல் டைமில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னா யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென். பாதி பேர் பொங்கல் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கரும்பும் கையுமா சுத்திட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நிறைய ஊழியக்காரர்களே கரும்பு வாங்கி கடித்து கொண்டு, ஆமென், இது தேவன் நமக்கு ஏற்படுத்தின அறுவடையின் பண்டிகை அப்படின்னு சொல்லி அப்படியே அதில் கலந்துர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஆமென் உன்னை மாற்றாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய பாத்திரம். உன் வீட்டுக்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய பாத்திரம். உன் சபைக்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய பாத்திரம். ஆமென். உன் சமுதாயத்துக்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய பாத்திரம். நீ கூட்டத்தின் நடுவே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யெகோவா சேனாபதிகள் கூட்டத்திலே என்ன பேச்சு உனக்கு? அப்படி இவனை இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு மாற்றை எங்கிருந்து ஆண்டவர் தூக்க வேண்டியதா இருக்கிறது? அவன் சகோதரர்கள் நடுவே, சானாதிபதிகள் நடுவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரே பேச்சு, ஒரே சிரிப்பு, ஒரே நகைச்சுவை. அல்லேலூயா. ஆமென். ஒரே விவாதங்கள், காரசார விவாதங்கள், எல்லாவற்றுக்கும் நடுவே இந்த யெகூ சிக்கி கொண்டிருக்கிறான். வீண் அலுவலங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறான். வீண் வார்த்தைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறான். வீண் பயிற்சிகளிலே சிக்கி கொண்டிருக்கிறான். வீணான முயற்சிகளிலே சிக்கி கொண்டிருக்கிறான். அவனை கூப்பிடு, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்று வார்த்தை அவனை தனி அறைக்குள் அழைத்து கொண்டது. சில இடங்களிலிருந்து நீங்களும் நானும் தூக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். சில ஐக்கியங்களை விட்டு நீங்களும் நானும் தூக்கப்பட வேண்டியது அவசியம். அவரும் சாணாதிபதி தான், நானும் சாணாதிபதி தான். அவர் கிழக்கு, நான் வடக்கு, நான் மேற்கு, நீங்க தெற்கு, எல்லாம் ஒரே சாணாதிபதி தான். ஆமென். அவங்க சாணாதிபதியா இருந்துட்டு போறாங்க. அந்த ஐக்கியம் உனக்கு வேண்டாம். ஆமென். அவர் வெறும் சாணாதிபதி, ஆனா நீதான் மாற்று. ஆமென். மாற்றங்களை கொண்டு வர வேண்டியவன் நீதான். அல்லேலூயா. நீ அவர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்களில் ஒருவனை போல என்னாயிற்று, நீயே மாறிட்ட. சில நேரத்தில் பாருங்களேன், என்னதான் ஆவியில நம்ம நிரம்பி ஃபயரா இருந்தாலும் ஒரு சில 3 பேர் அப்படி அங்க உட்காந்து
உட்காந்து ஏதோ ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமே, நாம அந்த சைடு போறோம். அந்த 3 கூட சேர்ந்து நாம நின்னோம்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க, என்ன பண்ண? இந்த ரெக்க வச்சவங்க மாதிரி பேசக்கூடாது. நீங்க அது பின்னாடி பெரிய விங்ஸ் அப்படியே ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் அதெல்லாம் வேண்டாம். நான் உங்களில் ஒருவன். அல்லேலூயா. அதாவது நான் உங்களை மாதிரி இருந்து தான் வந்திருக்கிறேன். ஆமே, நீங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்க அங்க செஞ்சிட்டு இருந்து, அப்புறம் ஆண்டவர், ஐயோ நீ ரொம்ப அங்க அந்த இடத்த நீ ஒரு மாதிரி கெடுத்துட்டு இருக்க, நீ வா இங்க வா, தனியா ஒண்ணு பிரிச்சு போடுறேன் அப்படி வந்து சொன்ன பின்னாடி இந்த இடத்துக்காக நாங்க இப்படி மாறிட்டோம். அதனால நாங்க செய்ய வேண்டியதை நீங்க அங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. முதல்ல அந்த 6 சட்டையும் அழுத்து அந்த பக்கம் போடுங்க. ஆமே, அதை விரிச்சிட்டு நீங்க சமுதாயத்துக்குள்ள பாருங்க, நல்லா இருக்கும். அங்க வெட்டி எல்லாம் போட்டுட்டு அங்க கூட கை கோத்து, இங்க வந்து சட்டையெல்லாம் மாட்டிட்டு அப்படியே உட்கார்றது. சொல்லுங்களேன், அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ ஷத்தரிகா பல்ல காந்தலா பாஷா ஓ ரிபக்கா பக்கா கபா கபா கபா. பைபிளை கூட மறந்துட்டு அப்படியே கிளம்பிடுறது. ஆவியனை கூப்பிட, தம்பி, மகனே மகனே. நான் தான் ஆவியானவர்ப்பா. அவ்வளவுதான். உண்மைதானே? உண்மைதானே? நான் எங்களையும் சேர்த்தியே பேசுகிறேன். அல்லேலூயா. எங்களையும் சேர்த்தியே நான் பேசுகிறேன். நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் மாற்று, இந்த சமுதாயத்தின் மாற்று நான். சமுதாயத்தை மாற்ற வேண்டிய, மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய மனுஷன் நான். ஆனால் சில சாணாதிபதிகளோடு கூட உட்காரும் பொழுது அவர்களில் ஒருவனை போல மாறி இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டிய உணர்வற்றவனாக அவர்களுக்குள் ஏதோ ஒரு காரியத்தில் மூழ்கி விடுகிறேன். இவன் சமுதாயத்தை, அந்த சமாரியாவை, இந்த இஸ்ரேலை மாற்ற வேண்டிய மாற்று. ஆனால் சாணாதிபதிகள் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு விவாதம், ஏதோ ஒரு காரியத்தில் மூழ்கடித்துக் கொண்டு அவர்களையே மறந்து கொண்டு அவர்களில் ஒருவனாய் நின்று கொண்டிருக்கிறவனை தான் வார்த்தை தனி அறைக்குள் தன்னோடு கூட இழுத்துக் கொண்டது. இன்னைக்கு ஆண்டவர் சில கூட்டங்களின் நடுவில் இருந்து, சில ஐக்கியங்களின் நடுவில் இருந்து, சில ஆகாத சகோதரத்துவத்தின் நடுவில் இருந்து நம்மை தூக்க விரும்புகிறார். சபை விசுவாசி தான், நம்ம சபையை சார்ந்தவங்க தான், நம்ம கூட பக்கத்து அப்படியே ஒரே லைன்ல உட்கார்றவங்க தான். அல்லேலூயா. ஆனாலும் நீ மாற்று என்பதை உன் மனதில் நீ எழுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா அவர்கள் உன்னை மாற்றி விடுவார்கள். அவர்கள் உன்னை மாற்றி விடுவார்கள். உன் இருதயத்தின் ஆழத்தில் எழுத வேண்டிய வார்த்தை ஒன்று உண்டு. நானே தேவனுடைய மாற்றாய் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லோரை போல நான் ஒருவன் அல்ல, எல்லோருக்குள்ளும் நான் ஒருவன் அல்ல. நான் மாற்றானவன், தேவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டவன். ஆமென். அங்கிருந்து எல்லா ஸ்தானாதிபதியுடைய பெயர்களையும் தேவன் தன்னுடைய இருதயத்தில் எழுதி கொள்ளவில்லை. யகுபின் பெயரை மாத்திரமே இருதயத்தில் எழுதி கொண்டான். இவனே 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 இவனே. இந்த இவன் மற்றவர்கள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறதை வார்த்தை விரும்பவில்லை. அவனை இழுத்து கொண்டது தனி அறைக்குள், வார்த்தையின் அசைவாடுதலுக்குள். நீ வர வேண்டும் என்றால் சில மனிதர்கள் நடுவில் இருந்து, சில ஐக்கியங்கள் நடுவில் இருந்து, சில ஆகாத கிரியைகள் நடுவில் இருந்து, சில ஆகாத சூழ்நிலைகள் நடுவில் இருந்து தனியே பிரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 13 முடிய வேகமா. வந்தபோது
போதும். அல்லேலூயா. நீயே ராஜா. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், வார்த்தையின் அசைவாடுவதற்குள் நீ வர வேண்டும். ஏனென்றால் நீயே திட்டம், இரண்டாவது நீயே மாற்று, மூன்று நீயே ராஜா. தைல குப்பிய ஊத்திட்டாங்க. அவன் தலையில தைலத்தை வார்த்து, நீதான் பார் ராஜா, இதெல்லாம் நீ செய்யணும்பான்னு சொல்லி வார்த்தை அவனோடு கூட பேசுகிறது தனி அறைக்குள். இவன் வெளியே வந்தா எப்படி வந்திருக்கணும்? எப்படி வந்திருக்கணும்? எப்படிங்க வந்திருக்கணும்? எப்படி வந்திருக்கணும்? ராஜாவா? தலையில இருந்து எண்ணெயோட வந்திருக்கணும். யோசித்த ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாடு ரொம்ப கம்மியா இருக்குது. அவ்வளோ பெரிய ஆழம் நிறைந்த பிரசங்க மனிதனுடைய சபையில நான் போய் பிரசங்கம் பண்ணணும். ரொம்ப சிம்பிளா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, பாவம் ஆண்டவரே, அந்த ஜனங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு வராத வெளிப்பாடு, உனக்கு கிடைக்காத ரகசியம் எல்லாத்தையும் அங்கே எல்லாத்துக்குள்ள தூவி இருக்கிறேன். அப்படி அப்படி தூவி இருக்கிறேன். நீ அங்கே போய் கேள்வி மட்டும் கேளு, அவங்க அப்படியே கொடுப்பாங்க. உனக்கும் ஆச்சு அவங்களுக்கும் ஆச்சுன்ட்டார். அதனால தைல குப்பியை ஊத்துன உடனே அவங்க தைலத்தோடு என்ன பாட்டில் ராஜ அபிஷேகம் தலையில் இருக்கிறது, அவன் இருதயத்தில் ஏற்றப்படவே இல்லை. அல்லேலூயா. தைலத்தை ஊத்தினா ஓடிச்சான். இப்ப அவன் வரான், ஒரு மாதிரி மெதுவா வரான். அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னார்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி கூச்சப்பட்டு இருக்கிறான். எல்லாம் உங்களுக்கே தெரியும். பொய் பேசுற என்னன்னு சொல்லு. அல்லேலூயா. அப்பா சொல்றாங்க, இவன் என்னை ராஜாவா ஆக்கினான், இன்னென்ன பிரகாரமாக எனக்கு அவன் சொன்னான். இவனுக்கு பயந்தான். அல்லேலூயா. ஆனா அங்க பாருங்களேன், உடனே எல்லோரும் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் விரித்து யெகூ ராஜாவானான். அல்லேலூயா. ஊருக்கு தெரியுது நீ ராஜான்னு. ஆமென். ஊருக்கு தெரியுது உனக்கு முன்பாக வஸ்திரங்கள் விரித்து உன்னை பணிய வேண்டும் அப்படின்னு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு கூனி குறிச்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீ ராஜ அபிஷேகம் உன் தலையில் வந்த உடனே உன் மனதில் ஒரு காரியம் இருக்கணும், நான் ஒரு ராஜா. நீ வரும் பொழுதே நீ வந்து கம்பீரமா வந்திருந்தனா அவன் கேட்கும் பொழுதே சொல்லிருக்க. என்ன சொன்ன அவன்? நான் ஒரு ராஜா என்று சொன்னான். அல்லேலூயா. நான் இந்த இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னான். அந்த இருதயத்தின் ஆழத்தில் ஏற்றப்படாத ஒரு வார்த்தையுடையவனாய் அவன் போகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் தலையோடு தான் இருக்குது, இருதயத்தில் இல்லை. எத்தனை பேர் நான் ராஜாவின் பிள்ளை, நான் ராஜ அபிஷேகத்தை உடையவன் என்கிற அவன் நினைப்புல ஆலயத்திற்கு வருகிறோம். நான் ஆசாரியன் என்கிற அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற அவன் அந்த உரிமையிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம். சொல்லுங்களேன், அப்படிதான் இருக்கிறோமா? உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஒரு மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிரியைகள், அப்படிப்பட்ட செயல்பாடுகள், ராஜாவுக்குரிய செயல்பாடுகள், ராஜாவுக்குரிய பேச்சு, ராஜாவுக்குரிய நடை, ராஜாவுக்குரிய அதிகாரம், ராஜாவுக்குரிய கிரியைகள், அவைகள் தான் நம்ம இடத்தில் வெளிப்படுகிறதா? ஆசாரியனுக்குரிய அறிவு, ஆசாரியனுக்குரிய வேதம் ஆசாரியர் உதடுகள் வேதத்தை தேடுவார்களே, அப்படி ஆசாரியனுடைய உதடுகளில் தேடப்படுகிற காரியங்கள், ஆசாரியனுக்குள்ளாக இருக்க வேண்டிய அதிகாரங்கள், ஆசாரியனுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஆராதனை ஒழுங்கு முறைமைகள், ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய பரிசுத்த காரியங்கள், ஆசாரியனுக்குள் இருக்க வேண்டிய தேவ சத்தங்கள், இவைகளோடு தான் நாம் உலாவிக் கொண்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டிய காரியம், யெகோவே நீ ஒரு ராஜா, உலகம் உன்னை பணிந்து கொள்ள காத்திருக்கிறது. நீயோ அவர்களுக்கு முன்பாக உன்னை ராஜா என்று ஒத்துக்கொள்வதற்கு கூட யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க படிக்கிற பள்ளியில அல்லது கல்லூரியில வேலை செய்ய இடங்களில, நான் ஒரு கிறிஸ்தவன்,
என்கிற அந்த ஒரு உணர்வோடு, ஒரு அபிஷேகத்தோடு உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்களேன், எத்தனை பேர் இங்க அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு உணர்வோடு, அந்த அபிஷேகத்தோடு என் ஆபீஸ்ல நுழையிறேன், நான் ஸ்கூல்ல நுழையிறேன், நான் கல்லூரியில இருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறேன், நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அந்த அபிஷேகத்தோடு. அல்லேலூயா. சொல்லுங்களேன், கை வைத்து சொல்லுங்களேன், நான் ஒரு கிறிஸ்தவன்ங்கிறத உணர்வோடு. நான் ஒரு சமயம் ஒரு மீன் கடையில் மீன் வாங்குவதற்காக நான் செஞ்சேன். அநேக வருஷங்களுக்கு முன்பாக அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் மீன் வெட்டி கொண்டிருக்கிறார் பாய். அவரிடத்துல மீன் கேட்குறேன், மீன் இது எவ்வளோ, என்ன ரேட்டு, என்ன ஏது. அவர் பேசிக்கொண்டு எப்படி வெட்டி இவ்வளோ ரூபாய், 250 ரூபாய் கிலோ, 250 அப்படின்னு. சரி, அது 1 கிலோ கொடுங்க, வெட்டிக்கொண்டு. என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர் அப்படி, இங்கே தான் பெரியார் நகர் பக்கத்தில் சர்ச்சு. அப்படிங்களா, சரி 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 அப்படி கொஞ்ச நேரம் நிறுத்தி கேட்டார். அப்புறம் கேட்ட காசை கொடுத்து வாங்கிட்டு போறீங்க அப்படிங்க. ஏன், என்ன விஷயம், இதுல என்ன இருக்கு, நீங்க 250 ரூபா தானே சொன்னீங்க. இங்க ஒரு பாஸ்டர் வருவாரு, அவர் வந்து எனக்கு உபதேசம் பண்ணுவார். என்ன சொல்றாரு, நான் ஒரு பாஸ்டர், நான் கடவுளுக்கு சேவை செய்கிறவன், நீர் எங்களிடத்திலே வந்து கடவுளுக்காக சேவை செய்கிற எங்களிடத்திலே நீங்கள் பேரம் பேசவே கூடாது, நீங்கள் எங்களுக்கு குறைத்து கொடுக்க வேண்டும். நீங்கள் குறைத்து கொடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் இந்த கடையை ஆசீர்வதிப்பார், இந்த மீன்கள் எல்லாம் விற்று தீரும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி முடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப 250 ரூபா மீனுன்னா 175 ரூபா வரைக்கும் அவன் அவர் கம்மி பண்ணி அவர் கொடுத்த பின்னாடி, ஆண்டவரே இந்த கடையை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாரு. நீங்க ஒரு பாஸ்டர் மாதிரியே நடந்துக்கலையே அப்படின்னாரு. இப்போ நான் கெட்ட பாஸ்டரா, அவர் கெட்ட பாஸ்டரா அப்படின்னு சந்தேகம் எனக்கும் வந்துச்சு, அவருக்கும் வந்துருச்சு. அன்னையோட அவர் கடையில் மீன் வாங்குறது இல்லை. பாத்தீங்களா, இயேசு அங்கு வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறார். அந்த இஸ்லாமிய சகோதரனுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இயேசு காண்பிக்கப்பட்டிருக்கிறார். கம்மி பண்ணா இயேசு அந்த மீனெல்லாம் வித்து கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. நான் அங்க போய் இயேசுவை தவறா காட்டி கொடுத்துட்டேன். இயேசு காசு கொடுத்து வாங்கிட்டு போறவர், அவர் இந்த மீன் கடைய அப்படியா சொல்லுங்களேன். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று காண்பிக்க வேண்டிய இடங்கள் ஏராளம் இன்னும் என் பட்டணத்தில், என் வீதியிலே, என் வீட்டு வாசற்படி கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே ஏராளமாய் உண்டு. நான் இன்னும் அறிவிக்க மனதில்லாமல் கூனி குறுகி கொண்டிருக்கிறேன். என் மேல் இருக்கிற கனத்துக்குரிய அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் உணராத யெகோவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்தா கேட்கிறா, என் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. ராஜாவின் பிள்ளை, உன்னதமானவருடைய ஆசாரியன். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவன குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. எவ்வளவு பெரிய அடையாளம் இருக்கிறது. ஆனால் நான் கூனி குறுகி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, உங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. யெகோவால் தைரியமாய் சொல்ல முடியாத மனநிலை. ஏன்னா ஏற்கனவே அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் தான். எங்க இந்த சாணாதிபதி கூட்டத்தில் உட்கார்ந்து என்னென்ன பண்ணான்னு அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அந்த ராஜ அபிஷேகம் உள்ளத்துக்குள் வந்த உடனே மீண்டும் நம்மால் எழுத முக்கியம் இல்ல, போன அந்த இடம் நம்மளை குற்றப்படுத்தி காட்டுது. அந்த இடம் என்ன பண்ணி காட்டுது? குற்றப்படுத்தி காட்டுது.
ஏற்கனவே இருந்த சாணாதிபதிகளோடு உட்கார்ந்து நான் பேசின பேச்சு இப்ப நான் போய் ராஜான்னு சொன்னா அவன் ஏத்துக்கணும். நீங்க ராஜாவா? உட்கார்ற, இங்க வா உட்காரு அப்படின்ட்டுவானோ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. மூஞ்சப்ப ராஜாவா? இவ்வளவு நேரம் அந்த பேச்சு பேசுனா, அந்த சிரிப்பு சிரிச்சா, அல்லேலூயா, இப்படியெல்லாம் கண்ணை காட்டினா, அல்லேலூயா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சா, அல்லேலூயா, இப்ப வந்து ராஜாவா பார்க்கற. உன்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியும். அந்த இடம் என்னை குற்றப்படுத்தி காண்பிக்கிறது. நான் பேசின பேச்சு என்னை குற்றப்படுத்தி காண்பிக்கிறது. நான் செய்த கிரியைகள் என்னை குற்றப்படுத்தி காண்பிக்கிறது. அபிஷேகம் என்னமோ உண்மைதான், ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னை மீண்டு அந்த அபிஷேகத்திற்குரிய பலனை மறுதலிக்கை செய்யத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை அங்கு எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர்களை சொல்றாரு, நீ ராஜா தான். ஒருவேளை யெகோவா இதற்கு முன்பாக நீ உட்கார்ந்த இடம் வேணா ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். இதுக்கு முன்பாக உட்கார்ந்த இடத்துல நீ செய்த கிரியைகள் வேணா ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். இதுக்கு முன்பாக நீ உட்கார்ந்த இடங்களிலே நீ போயிட்டு வந்த பாதைகள் எல்லாம் கூட ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு என் அபிஷேகம் உன் தலை மேல ஊற்றப்பட்டு என் வார்த்தை உன்னை தனி அறையில் கூப்பிட்டு சந்தித்து உன்னோடு கூட உறவாட ஆரம்பித்து உன்னை இதற்குத்தான் ஏற்படுத்தினேன் என்கிற ஒரு உணர்வை உனக்குள் போட்டு விட்டதோ, அதற்கப்புறம் நீதான் என் மாற்று, நீதான் என் திட்டம், நீதான் என் ராஜா, நீதான் காரியங்களை செய்ய போகிறவன் என்பதை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். வெளியே வாங்க, நீ ராஜா. இனியாவது ஒரு தீர்மானம் இருக்கட்டுமே இருதயத்தின் ஆழத்தில். ஆண்டவரே, நான் ராஜா. ஆண்டவரே, நான் அந்த இடத்துல உட்கார்ந்தது தவறுதான். நான் ஆசாரியன். ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்தது தவறுதான். நம்முடைய பிள்ளை ஆண்டவரே இப்படி நடந்து கொண்டது தவறுதான். எல்லாம் இந்த 3 நாள் எல்லாம் முடிச்சு, நாளை தினத்துக்கெல்லாம் முடிச்சு, எல்லாம் அவங்களுடைய ஏரியாவுக்கு போறீங்க. எப்படி போக போகிறோம் என்பதை இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுகிற செய்தி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கே டவுட். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆண்டுக்கு பின்பு மொத்தமாக எல்லாம் உரிச்சு வெளியில போட்ட மாதிரி இருக்குது. அல்லேலூயா, சொல்லுங்களேன். அவன் இந்த சண்டை சேவல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எப்போதுமே ஒரு நடையும் கிடையும் ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி தான் நடக்கும். அந்த கொண்டை கண்டி அப்படி குளிக்கிட்டு ஒரு மாதிரி தான் அது எப்போதுமே அந்த சண்டை சேவல் அப்படி தான் நடக்கும். அல்லேலூயா. என்னதான் சண்டை சேவலாக இருந்தாலும் சரி, அவன் கழுத்து அப்படி திருவி அது சுடுதண்ணியில் போட்டு எடுத்து உள்ளக்கத்தை எல்லாத்தையும் உரிச்சு எல்லாம் மஞ்சள் எல்லாம் தடவி தொங்க விட்டுருக்கான்னு வச்சு கடையில் எப்படி இருக்கும்? அது சொல்ல முடியும், சண்டை சேவல் நான் அப்படின்னு சொல்லுமா? நீ எந்த சேவலாக இருந்தா என்ன அப்படின்னு நம்ம விளையாடுவோம் பார்த்தீங்களா, நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அது கூட சண்டை. அந்த மாதிரி ஒரு நிலைமை. எல்லாமே மறந்து போச்சு. பிரசங்கிப்பது மறந்து போச்சு, எழுதுவது மறந்து போச்சு, பேசுவது மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. நான் ஆண்டோட சொன்னேன், எல்லாம் தோல் உரிச்சு ஒண்ணும் இல்லாம போட்ட மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேலே நான் போய் பிரசங்கம் பண்ண யார் ஆண்டவருக்கு புரியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா நான் பேசுறது எனக்கே சில நேரத்தில் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. எனக்கே புரியாத ஒரு பேச்சா பேசிட்டு இருக்கிறேன்னு நான் எப்படி மற்றவங்களை புரிய வைக்க போறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப நாள் எங்கிட்டும் போக முடியாம என் மனைவி ஒரு பக்கம் தள்ளுறான், என் மகன் ஒரு பக்கம் தள்ளுறான். நீங்க போங்கப்போ, அங்க போங்கப்போ, கூட்டங்களுக்கு போங்க, இங்க போங்க, டேட்டை கொடுங்க, அதை கொடுங்க, அட போங்கடா அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய முதல் கூட்டம். அல்லேலூயா, சொல்லுங்களேன். நீங்க கை தட்டதை பார்த்தா இதான் கடைசி கூட்டம் மாதிரி தட்டுறீங்க. ஓ அப்படியா, முடிச்சிடுறேன் அப்படின்னு. அல்லேலூயா, புரியுதுங்களா நான் பேசுறது? நான் சொல்ற செய்தியை ரிசீவ் பண்ணிச்சிங்களா? தேவன் சொல்லுகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டிய திருச்சபை ஆகிய நீங்களும் நானும் வார்த்தையின் அசைவாடுதலிலே வர வேண்டும். வார்த்தையின் அசைவாடுதலில் ஏன் வர வேண்டும் என்றால், நானே திட்டம், நானே தேவனுடைய மாற்று, நானே தேவனுடைய ராஜா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
இப்போ இந்த வார்த்தையினுடைய அசைவாடுதலுக்குள்ளாக வந்தவன் எப்படி இருப்பான் என்பதை வேக வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரியா மணியை சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னும் 20 நிமிஷம் இருக்குது இல்லைங்களா? ஏன் பஸ் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் நீங்களே யோசிக்கணும், உங்களை யோசிக்கணுமா இல்லையா? ஆமே, நாங்க 3 நாள் இந்த மனுஷன் சும்மாவே மணியை தான் கேட்பாப்புல, அது முடிக்கிற மாதிரி கேட்கறது. அதுக்கப்புறம் அவர் எப்ப மணியை பார்ப்பாருன்னு கூட தெரியாது. இதுல நீங்க வேற இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த பணப்பட்டியிலேயே நான் இப்படியே படுத்துறங்க வேண்டியதுதான். ஆமே, முடிச்சிடுறேன். இந்த வார்த்தை இவனுக்குள்ளாக ஆமென் வந்து சேர்ந்த வார்த்தை, தனியறைக்குள் இவனுக்குள் பேசப்பட்ட வார்த்தை இப்ப இவனுக்குள் உள்ளே உட்கார்ந்து அசைவாட ஆரம்பிக்கிறது. இவனுக்குள் ஏதோ ஒன்றை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. முதல் காரியத்தை நான் வேகமா வாசிக்கிறேன். இந்த வார்த்தை அசைவாடினால் அது ஒருவனை சோர்ந்திருக்க பண்ணாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். போதும், சோர்ந்திருக்க செய்யாது. வார்த்தை, அந்த வார்த்தையின் அசைவாடுதல் என் வாழ்க்கையில இருக்கிறது. வார்த்தையின் அசைவாடுதலுக்குள்ளாதான் நம்ம என் வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னா, என்னோட ஓட்டம் எல்லாம் சாதாரணமான ஓட்டமா இருக்காது. என்னுடைய வேகம் எல்லாம் சாதாரணமான வேகமா இருக்காது, அதிவேகமாக இருக்கு. ஜாமக்காரன் ஆமென் யெகூவின் கூட்டம் வருகிறதை தூரத்திலிருந்து பார்த்து ஒவ்வொரு மனுஷனையாய் அனுப்புகிறான். வர்றவனை எல்லாம் அவன் பின்னாடி வர சொல்லிட்டு இவன் பாடு வண்டி ஓட்டிட்டே இருக்கிறான். கடைசியில் அவன் கணிக்கிறான், யார் அந்த ரதத்தை ஓட்டி வருவது? சொல்லுகிறான், இது யெகூவின் ரதமாயிருக்கிறது, யெகூவின் ஓட்டமாயிருக்கிறது, அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிறவன் சோர்ந்தே இருக்க மாட்டான். அவன் வேகம் குறையவே குறையாது, அவனுடைய பவர் குறையவே குறையாது, அவனுடைய கிரியைகள் குறையவே குறையாது. அவனால் அமர்ந்திருக்கவே முடியாது, அவனால் சும்மா இருக்கவே முடியாது. அவனால் நாளுக்கு நாள் வேகம் எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டுமே முடியுமே தவிர அவனால் பின்னுக்கு போய் கொண்டிருக்கவே முடியவே முடியாது. அவன் அது யெகூவின் ஓட்டமாக இருக்கிறது, அதிவேகமாக ஓட்டுகிறான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்ல, மாற்றங்களை கொண்டு வரப்போகிற திட்டம் நீ, மாற்றங்களை கொண்டு வரப்போகிற மாற்று நீ, மாற்றங்களை கொண்டு வரப்போகிற ராஜா நீ. சோர்ந்திருக்க கூடாது, ஏனென்றால் நீ வார்த்தையின் அசைவாடலிலே வாழ வேண்டாம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருந்தா நீங்க சோர்ந்துக்கு போகவே மாட்டீங்க, சோர்ந்து போகவே மாட்டீங்க. கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் ஆபரேஷன், என்னுடைய சரீரத்தில் ஒரு கட்டி ஒன்று வந்து, அது கேன்சர் கட்டி என்று சொல்லி ஏறக்குறைய என் சரீரத்தில் இருக்கிற குடல் பகுதியில் 1.5 அடியை வெட்டி எடுத்துட்டாங்க. நான் ஊசினாவே ஓடிடுவேன். அல்லேலூயா. ஊசி பக்கமே தலை வச்சு படுத்ததில்லை. என்னுடைய வயிற்று பெரிய அளவாக கிழித்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து படுத்து வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, அவ்வளோதான். கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்கும் பட்டாத பாடு, இரவு பகலெல்லாம் வேதனை, தூக்கமே இல்லை. 3 மாதங்களுக்கு மேலாக தூக்கம் இல்லை. டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்தது, மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அவன் கண்ணீர் அழுக வேதனை, கண்ணீர் அழுக வேதனை, ஊசி அது இதுன ஓடிக்கொண்டிருக்கிறது. செத்து விடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. செத்து விடலாம், இதற்கு மேல் வாழவே கூடாது என்கிற ஒரு நிலை. அவ்வளவு உச்சத்திற்கு வலியும் வேதனையும் தூக்கமில்லாமையிலும் கண்ணீரும்
ஆமென். அங்க இருக்கக்கூடிய அந்த மெடிசன் வாசனைகள் எல்லாம் பைத்தியம் பிடித்ததை போல ஒரு தனி அறையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் போராடி கொண்டிருந்தேன். எனக்கெல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் தேவன் என்னோடு கூட பேசிவிட மாட்டாரா? ஒரு தேவனுடைய வார்த்தையும் உண்டாகல. ஒரு வார்த்தையில வராங்க, ஊழியக்காரர்கள்லாம் வராங்க, வந்து ஜெபம் பண்றாங்க. எல்லாம் ஆண்டவர் உங்களை அப்படி ஆக்கிடுவாரு, கழுகு ஆக்கிடுவாரு, சிங்கம் ஆக்கிடுவாரு, புலி ஆக்கிடுவாரு, அப்படி இப்படின்றாங்க. நமக்கு அவையா கழுகா, ஐயோ இப்பவே நான் எந்திரிக்க முடியாம கிடக்கிறேன், இது வேற மறுபடியும் பறக்க வைக்க என்னால அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அல்லேலூயா. செத்துறணும் ஆண்டவரே, நான் வாழ விரும்பவே இல்லை, நான் செத்துறேன், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன் என் மனசுல எல்லாம். நீங்க பேசணும். 3-4 மாதங்களா ஒரு சத்தமும் இல்லை, வேதனைக்கும் அளவே இல்லை. துணி மேல பட்டாவே உடம்பெல்லாம் வலியும், வேதனையும். ஒரு நாள் ஒரு 3 மணி இருக்கும், அழுது கொண்டே உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, விடிய காலை. திடீரென்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட மெல்லிய சத்தத்தில் ஒரு சத்தம் உண்டாகி பேச ஆரம்பித்தது. உனக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியுமா? உனக்கு ஆபரேஷன் என்று சொல்லிவிட்டார்கள். உன் மனைவி மகனை எல்லாம் அழைத்து உன்னோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர் 3 காரியங்களை உன்னிடத்தில் சொன்னார்கள். அவளிடத்துல பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகுது, அவருடைய சரீரத்தில் சுகர் ரொம்ப ஹையா இருக்குது, ப்ரெஷர் ரொம்ப ஹையா இருக்கிறது. இந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். 2வது 2 கிட்னியும் பழுதாகி அந்த 2 கிட்னியும் இழந்து போய்விடலாம், ஃபெயிலியர் ஆகி விடலாம், கிட்னி ஃபெயிலியர்ல விழுந்து போகலாம். 3வது கோமாவுக்கு அவருக்குள் கடந்து போகலாம், வென்டிலேட்டர்ல தான் வைக்கணும். எத்தனை நாள் கழித்து நினைவு வரும்னு சொல்ல, இந்த 3ல ஏதோ ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க. நீ யாரெல்லாம் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளியிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். உன் மனைவி, உன் மகன், உன் மகள், உன் தாய், உன் சகோதரி, உன் சகோதரர்கள், உங்களுடைய சபையார் எல்லாம் வெளியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவளால் அழ மட்டுமே முடியும். இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாக டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அனஸ்தீசியா கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நர்ஸ் இருக்கிறாங்க, வார்ட்பாய் இருக்கிறாங்க. அங்கே கூடிய அத்தனை பேரும் உனக்கு உதவி செய்வதற்கு, அந்த ஆப்ரேஷனுக்கு உதவி செய்கிற நபர்கள் இத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ ஒரு பொருட்டே அல்ல, நீ வெறும் பேஷண்ட் மாத்திரமே. நீ பிழைத்தால் அவளுக்கு சந்தோஷம், பிழைக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு அப்படி ஒரு பெரிய இழப்பு அவர்களுக்கு இல்லை. அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த பெட்ல படுக்க வைத்தார்கள். 8 மணி நேரம் அந்த ஆபரேஷன் நடந்தது. உனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. வெளியே இருக்கிறவர்களாலே உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உள்ளே இருப்பவர்களுக்கு நீ பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த 8 மணி நேரமும் நீ என் மடியிலே கிடந்தாய். 8 மணி நேரமும் உன்னை என் மடியிலே தாங்கி வைத்து இந்த ஆபரேஷனை நடத்தினேன். அதனால்தான் இந்த 3 காரியத்தில் ஒன்றாகிலும் உன் சரீரத்தில் ஏற்படாதபடிக்கு இன்றைக்கு ஜீவனோடு நீ உட்கார்ந்து இருக்கிறாய். இதிலிருந்து அறிந்து கொள், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல். அந்த ஒரு வார்த்தை அப்படி வந்து விடனே அந்த 3 மாதங்களுக்கு மேலாக என் சரீரத்தில் இருந்த அத்தனை வலி, வேதனை, கண்ணீர், மன அழுத்தங்கள், சாக வேண்டும் என்கிற ஒரு நிலை எல்லாம் என்னை விட்டு அப்படியே உரித்தெடுத்து வெளியே போட்டதை போல அந்த நிமிஷத்திலே என்னை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3ஆம் தேதி பாலக்காட்டில் அமல்ராஜ் அவங்களுடைய சபையில் தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. எதற்கு சொல்கிறேன் என்றால்,
வார்த்தையின் அசைவாடுதல் மாத்திரம் உள்ளத்துக்குள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம சும்மா உட்கார வைக்கவே வைக்காது, சோர்ந்திருக்க விடவே விடாது, பின்னுக்கு தள்ளவே விடாது. அது வேகம் எடுத்து ஓட வைத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உபவாச நாட்களில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்குரிய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அப்போதான் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, அப்போதான் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க, அப்போதான் நீங்கள் தத்தி போக மாட்டீங்க, அப்போதான் நீங்கள் ஒருவேளை அவன் பின்னுக்கு ஓடுற நிலையிலிருந்து முன்னுக்கு ஓடுற நிலையில் இருப்பீங்க. அப்போதான் யகுவின் ஓட்டத்தை போல இருக்கிறது என்று சொல்லி உங்களை குறித்து அடையாளம் விடுகிற அளவுக்கு உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். மாற்றம் உண்டாகும். வார்த்தையின் அசைவாடுதலுக்குள் வாங்க. இரண்டாவது காரியம், ஆமென், அந்த 21, 22வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ம். முதல்ல உங்களுக்கு சொன்னேன், வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிறவன் சோர்ந்து இருக்க மாட்டான், ரெண்டாவது சேர்ந்து இருக்கவும் மாட்டான். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டான்? ரெண்டாவது, ஆமா, இந்த யோராமும் அகஸ்யா வந்து இவனை எதிர்கொண்டு வராங்க, வேகமா வரா, யகூனு தெரிஞ்சது வந்தாங்க. அப்பா சமாதானமாப்பா, பிரைஸ் லார்ட், ஷாலோம் ஷாலோமா. அல்லேலூயா. தாயாகி எசபேலுடைய வேசித்தனங்களும் வெள்ளி சூரியங்களும் இவ்வளவு ஏராளமாக இருக்க ஷாலோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். வாங்க கட்டி பிடிச்சுக்குவோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படித்தானே பண்ணியிருப்போம். ஆனா அந்த வார்த்தை எதுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வார்த்தை அவனை பார்த்து சொல்லுதான், அடே அவன் ஷாலோம் சொல்லலாம், நீ என்ன பண்ணக்கூடாது, அவன் கூட சேர்ந்து இருக்க கூடாது, நீ வேறடா, நீ மாற்றுடா, அந்த வேசித்தனங்களையும் அந்த விபச்சாரங்களையும் அந்த விக்கிரங்களையும் அழிக்க பிறந்தவன் தான் நீ, நீ அவன் கூட கை கோத்திருக்க கூடாதடா. அல்லேலூயா. இது சேர்ந்திருக்க விடாது. உனக்குள்ளாக அசைவாடுதல், வார்த்தையின் அசைவாடுதல் இருந்தா இந்த யோராமோடும் இந்த அகஸ்யாவோடும் இது சமாதானத்துக்கு உன்னை இழுத்து கொண்டு போகவே போடாது, கை கோர்த்து நடக்க விடாது. ஆமென். கை பிசைந்து கொண்டு நடக்க விடாது, அவளோடு பந்தியில உட்கார விடாது, அவளோடு தோளின் மேல் கை போட விடாது, அவளுக்கு எதிரடையாதான் உன்னை நிறுத்தும். அல்லேலூயா. இப்ப எதிர்கொண்டு வர்றவன் பின்னிட்டு ஓடுறான், ரதத்தை திருப்பிட்டு ஓடுறான். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அசைவாடுதலுக்குள் இருக்கிறீங்களா? அப்படின்னா சேரக்கூடாத இடத்துல நீங்க சேர்ந்திருக்கவும் கூடாது. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு பாஸ்டர். அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர்? அப்படிதான் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். உங்க நட்பா இருக்கலாம், உங்க உறவாக இருக்கலாம், யாரா இருந்துட்டு போகட்டும், இந்த வார்த்தையோடு அந்த அல்லது உங்க வார்த்தையின் அசைவாடுது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா சிலரோடு கூட உங்களை சேர்ந்திருக்க விடாதது பிரித்து கொண்டே இருக்கும், பிரித்து கொண்டே இருக்கும். ஆமென். இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு பிரிந்து போய் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார், உங்களோடு தான் பேசுகிறார். யாரோடு சேர்ந்து இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள், யாரு கூட உங்களுக்கு சமாதானமான காரியங்கள் இருக்கிறது என்பதை பாருங்கள். யோராமோடா அகஸ்யாவோடும் உங்களுக்கு சமாதான உடன்படிக்கை இருக்கிறதா?
கை கோர்த்து விட்டீர்களா? அவளோடு கூட கையொப்பமிட்டு அவளுடைய உடன்படிக்கை, அவளோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு விட்டீர்களா? மீண்டும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தாத நிலைக்குள் மீண்டுமாக தள்ளப்பட்டு விட்டீர்களா? இன்னும் ஆண்டவர் காத்திருக்க வேண்டுமா? இன்னும் ஆண்டவர் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்பதை இன்றைக்கு நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த யெகூ ஏமாற்றவே இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் அவன் வார்த்தையின்குள்ளாக, அந்த அசைவாடுதலுக்குள்ளாக தன்னை கொடுத்திருந்தான். அந்த வார்த்தை அவனுக்குள் அசைவாடி கொண்டிருந்ததினால ஆண்டவர் அவனோடு கூட பேசின வார்த்தை, நீ யோராமுக்கு இப்படி செய்ய வேண்டும், அகசியாவுக்கு இப்படி செய்ய வேண்டும், எசபேலுக்கு இப்படி செய்ய வேண்டும், இஸ்ரவேலுக்கு இப்படி செய்ய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய விக்கிரங்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு பிளானா அவனுக்குள்ளாக போட்டது. அவனுக்குள்ளாக இருதயத்துக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது நிமித்தமாக இந்த வார்த்தை யாரை விட்டு இவனை பிரிக்க வேண்டுமோ அவர்களை விட்டு இவனை பிரித்தது. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், பிரிக்கப்படாமல் நான் வார்த்தையின் அசைவாடுதலுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னார், உங்களையும் என்னையும் நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மையே நம்பி நிற்கிற அந்த தேவனை நம்ம ஏமாற்றி விட்டோம், மறுபடியும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இங்கு உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய பார்வை இருக்கிறது. நீங்கள் பலம் உள்ளவர்களோ பலம் இல்லாதவர்களோ, வாலிபர்களோ வயது சென்றவர்களோ, ஆமென், பேச தெரிந்தவர்களோ பேச தெரியாதவர்களோ, கிருபை உள்ளவர்களோ கிருபை இல்லாதவர்களோ, தாளந்து உள்ளவர்களோ தாளந்து இல்லாதவர்களோ, ஆனால் வார்த்தை உடையவர்களாயிருங்கள். ஆமென். எவைகள் இருக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான தேவ திட்டத்தை உடையவர்களாய் இருந்து விட்டீர்கள் என்றால், அந்த வார்த்தையின் அசைவாடுதலுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர்களாய் இருந்து விட்டீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்து முடிப்பார். ஆமென். அடுத்த காரியத்தை கூட நாம வாசிக்க போகிறோம். 30 34 முடிய. ம் 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 ம். போதும் போதும் போதும். சாய்ந்திருக்கவும் விடாது. என்ன விடாதுங்க? ஆமா. இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ உள்ளே வந்து விட்டான். உள்ளே வந்து யெகூ வந்து விட்டான்னு கேட்ட உடனே யோராமுக்கும் அகசியாவுக்கும் நடந்த சம்பவத்தை கேட்ட மாத்திரத்துல இசபேல் உடனே தன்னை சிங்காரித்துக் கொள்கிறாள், கண்ணுக்கு மையிடுகிறாள். இப்பொழுது வந்து ஜன்னல் பக்கமாக வந்து நின்று பார்த்து யெகூவை பார்த்து நலம் விசாரிக்கிறாள். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையின் அசைவாடுக்குள் இருக்கிறவன் மையுக்கும் மயங்க மாட்டான், எந்த வார்த்தைக்கும் மயங்க மாட்டான். அல்லேலூயா. இது கிளவி. அல்லேலூயா. கிளவி நேர பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்குது. அல்லேலூயா. பியூட்டி பார்லர் வாசல்ல ஒரு பலகை எழுதி வைத்திருந்தார்களாம், வாலிபர்களே இங்கிருந்து வெளியே போகும் ஆமென் பெண்களை ஆமென் பார்த்து ரசிக்காதீர்கள், ஒருவேளை அவர்கள் உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்ததா. நம்பி மோசம் போய் விடாதீர்கள். ஏன்னா அவங்க அப்படி சொல்றாங்க, எங்களுக்கு பியூட்டி பார்லர் பாட்டியை கூட அவ்வளோ பியூட்டியாக மாற்றி ஆமென்
வெளியில் அனுப்புவோம் அப்படின்னு. ஆமே, பாதி பேர் இப்படி இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வயசாகவே மாட்டேங்குது. நேகரை பார்த்தா வயசாகவே இந்த ஆண்களுக்கு அதெல்லாம் பெருசா இல்லைங்க. அல்லேலூயா. தொப்பை வந்துட்டான்னு தொப்பை வந்துருச்சு. அப்படியே அப்படியே போக வேண்டியது, வர வேண்டியது, மூடி போச்சா. ஆனா பெண்கள் பாருங்களேன், சீப்புல 2 முடி பாத்திரக்கூடாது. 2 முடிங்க பெருசா வந்துடக்கூடாது. நீங்க வரும்போது அந்த பெரிய நெல்லிக்காய் 2 கிலோ, ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், அப்புறம் குல்கந்து, அந்த கந்து இந்த கந்து இருக்கு, அவ்வளவுதான். அவர் வாங்குறதே 15,000. அல்லேலூயா. இதுல இந்த குல்கந்து, அந்த கந்து, இந்த கந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை அரைச்சி தலையில கொஞ்சம், முகத்துல கொஞ்சம் எல்லாம் போட்டு அதை கரைச்சி ஒரு பாட்டில்ல வேற வச்சு கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம். 2 முடி போனது இருக்கு. கவரிமான் பரம்பரை. அல்லேலூயா. வாழாது, உயிர் வாழாது. ஆமென். அநேக சகோதரிகள் நீங்களா நல்லவங்க. ஆமென். நான் உங்களை பத்தி பொதுவாக நான் சொல்றேன். அந்த என்ன சொல்றதுங்க, தேங்காய் பாட்டில் வாங்கிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் முடி ரொம்ப கொட்டுது, ஜெபம் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. பாஸ்டரோட ஆதரவு குழு உள்ள இது இந்த பக்கம், இந்த லேடிஸ் சைடு தான் பாஸ்டருக்கு ஆதரவு குழு. ஏன்னா நாம என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவோம். ஆமே, எந்த கூட்டங்கள்லயும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான சில இடங்கள்ல, ஆமே, அது ரொம்ப பயபக்தியா இருக்கிறவங்க மாத்திரம். அவன் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு போறதோ சரி. ஆனா இவங்க எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க. பெண்கள் கூட்டம், சிறுவர் கூட்டம், அப்புறமேட்டு அது என்னப்பா சண்டே கிளாஸு, எல்லா முதியோர் எல்லாத்துலேயுமே இந்த சகோதரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க முக்காடு போட்டு. நீ என்னம்மா யூத் மீட்டிங்கா? அப்புறம் நீ முதியோர் கூட்டம், அப்புறம் இவங்க சண்டே கிளாஸுக்கு நான் தான் மிஸ். எல்லாத்துலேயும் நம்ம தான். அப்போ இவங்களுடைய ஆதரவை இழந்துட்டு அவ்வளோதான் சபைக்கு. அதுக்கப்புறம் அவர் எந்திரத்து வச்சு யாரை வச்சு சபையை நடத்துவார்? அதனால அந்த எண்ணெய் பாட்டில் பயபக்தியோடு பிடிச்சு, ஆண்டவரே ஓரிக்கம் வந்த ஊத ஹம்த தாக தரவ உதுக தீர வர கட்ட துரபா. அவரு தனியாரையில் கூட அந்த மாதிரி அந்நிய பாஷையெல்லாம் பேசியிருக்க மாட்டார். பற்பல பாஷைகள், தூதர் பாஷை எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பேசி ஊதி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி இவருக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, அந்த எண்ணெய் பாட்டில் அந்த அக்கா கையில கொடுத்தீங்கன்னா அந்த அக்கா போயிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்றதெல்லாம் விட்டுரும். அல்லேலூயா. அவ்வளவு அழகுபடுத்திக் கொள்றது பெண்கள் தலை சிறந்தவர்கள். இந்த கிழவி மையெல்லாம் போட்டு வந்து அப்படின்னு இவன் பார்த்தான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க? வார்த்தையாவது படாவது பாபா ஆசை பாடுதல் ஆகுது, அப்புறமே பார்க்கலாம் ஆண்டவரே, புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் டாய் அப்படின்றான். அங்கிருந்து 2 பேர் எட்டி பார்க்கறேன். இது ஹாய் சொல்லிட்டு அவன் டாய் அப்படின்றான். இவன் குரலை கேட்டா அங்கிருந்து 2 பேர், யாராங்க 2 பேர் தூக்கி தள்ளுடா அவளுக்கு. ஹாயா சொல்ற? வாட்ஸ்அப்ல ஹாய், இன்ஸ்டாகிராம்ல ஹாய். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமா, பாஸ்டருக்கு கூட ஒரு ஹாய் வர்றதில்லை, ஒரு பிரைஸ் கார்டு சொல்றது. பிரைஸ் கார்டு பாஸ்டர், ஹாப்பி பர்த்டே பாஸ்டர். சக்கட்டு மேனிக்கு. ஆமே, உண்மைங்க, ரொம்ப வேதனையான காரியங்க. என்னோட மெசேஞ்சர் எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். ஆமே, ஹாய் பாஸ்டர், ஹாய் பாஸ்டர். நான் ஹாய் பாஸ்டர்டா. ஆமே, ஹாய் பாஸ்டர், ஹாய் பாஸ்டர். அந்த பக்கமே போக மாட்டேன். அல்லேலூயா. பாஸ்டர் என்னோட மெயில் கான்டாக்ட் பண்ணுங்க பாஸ்டர், என்னோட மெயில கான்டாக்ட் பண்ணுங்க பாஸ்டர். ஒட்டு சாமி, உன்னை கான்டாக்ட் பண்ணி வச்சுட்டு நான் 30 வருஷத்துக்கு மேல, 22 வருஷத்துக்கு மேல நம்புற பாடு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதுக்கு ஆய் சொல்லி முடிக்கிறதுக்கு நமக்கு ஆயுசு போதுமா இருக்குது. உனக்கும் ஆய் சொல்ல வேண்டுமா?
அப்படின்ற நிலைமைக்கு அந்த பக்கமே போறது கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க, வேதனையாகவும் இருக்கிறது. அநேக சகோதரிகள் சகோதரிமார்கள், எனக்கு தெரிஞ்சு நிறைய போதகருடைய மனைவிகள் இரவு 12, 1, 2 என்று சொல்லி மெசேஜ், ஏராளமான மெசேஜ், வேதனை. ஆனால் வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிற, நான் எனக்கு வாட்ஸ்அப்புக்கோ மெசேஞ்சருக்கோ நீங்க ஏதாவது அனுப்புனீங்கன்னா நான் பார்க்கவே மாட்டேன். எதேச்சையா பார்த்தா உண்டு, இல்லை என் பையன் பார்த்து சொன்னா உண்டு, என் மனைவி பார்த்து ஏதோ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த பாஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, நீங்க பாருங்க. நிறைய இது டேட்டு கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சது கூட நான் பார்த்ததில்லை. 1 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கிறேன். உங்களுடைய தேதிகள் வேண்டும் பாஸ்டர், 3 நாள் எங்களுடைய ஆண்டு விழா வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆண்டு விழா முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலலாம் ஆயிருக்குது. அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி நான் நம்பர் இல்லாதனால உங்க மெசேஞ்சரில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, நான் பார்க்கவே மாட்டேன். அதுக்காக நான் நல்லவேன் அப்படின்னு நான் சொல்ல, பொதுவாக சொல்றேன். பார்த்தீர்கள் என்று சொன்னா அவ்வளவு வேதனையா இருக்கிறது. ஆனா வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிறவன் எங்கேயும் சாஞ்சு போக மாட்டான், யாருக்கு முன்பும் சாஞ்சு போக மாட்டான், எதற்கும் சாஞ்சு கொள்ள மாட்டான். அது கண்ணில் காண்டு நம்மை இழுக்கிற மையானாலும் சரி, வாயிலிருந்து வருகிற பொய்யானாலும் சரி. எசபேல் அவனை ஆசையாவா சேமமான் கேட்டிருப்பா, அவளுக்குள் ஆத்திரங்கள் பொங்கி எழுந்து கொண்டிருந்திருக்கும். அல்லேலூயா. வஞ்சகமான வார்த்தையோ உபதேசமோ வேற எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிற வார்த்தையானாலும் சரி, உபதேசமானாலும் சரி, பாடலானாலும் சரி, ஆடலானாலும் சரி, எதற்கும் நாம் விலகியே இருக்க வேண்டும். கீழே தள்ளுன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. அது பாடலா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லது. ஆனா உபதேசம் சரியான்னு பாரு. அல்லேலூயா. கனிகள் சரியான்னு சொல்லி பாரு. உன் வாழ்க்கை அது மேம்படுத்துமா என்பதை நீ சொல்லி பாரு. காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். அப்ப நம்ம என்ன, அந்த காக்கா என்ன பண்ணிச்சான்? காக்கான்னு கடிச்சான். அப்புறம் என்ன ஆச்சான்? அட போச்சான். அல்லேலூயா. இந்த கதை நாம இருக்குல்ல, கதையை மட்டும் நாம வச்சுக்கங்க. அவன் திருந்துற மாதிரியே இருக்காதீங்க. அவன் கவர்ச்சிக்கு மயங்கிறத விட்டு வெளியே வா. எது இழுக்குதோ அதை இழுத்து தள்ளு. அல்லேலூயா. ஆமே ஆமே. ஏவாள் மாதிரி பார்த்து இழுக்குது. ஆமே இழுக்கு, அது கைக்கு நீ போகாத, உன் காலுக்கு கீழே அது வரட்டும். அதை அவன் மீதித்து கொண்டு. வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிறவன் தன்னை வீழ்த்த வருகிறதின் மீது சாய்ந்து போக மாட்டான், அதை காலிலே போட்டு உயிரற்றதாய் மிதித்து கொண்டிருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை கொஞ்சம் அந்த மையுக்கு சாய்ந்திருப்பான் என்றால், கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு சாய்ந்திருப்பான் என்று சொன்னார், யெகூ கீழே படுத்திருப்பான், எசபேல் காலை அவன் மேல் வைத்திருப்பான். ஆனால் இவனோ வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிறவன், யாரை அழிக்க வந்திருக்கிறானோ அவளை கீழே போட்டு அவன் காலை அவன் மேல் வைத்து நின்றான். காரணம், இவனே மாற்று, இவனே ராஜா, இவனே திட்டம் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். நீயே திட்டம், தேவனின் உன்னத திட்டம் நீ, தேவனுடைய அவன் உன்னத மாற்று நீ, தேவனுடைய உன்னத ராஜா நீ. வார்த்தையின் அசைவாடுதல். கடைசி அவர் காரியத்தை சொல்லி வேகமா முடிக்க, நிறைய காரியம் இருக்கிறது, முடிக்க விரும்புகிற 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியா
சலித்திருக்கவும் செய்யாது. முதல்ல உங்களுக்கு சொன்ன வார்த்தையின் அசைவாடுதலில் இருந்தால் சோர்ந்திருக்க செய்யாது. இரண்டாவது, சேர்ந்திருக்கவும் செய்யாது. மூணாவது, சாய்ந்திருக்கவும் செய்யாது. நான்காவது, சலித்திருக்கவும். அந்த 10வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தின் துவை அது முடிகிற வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எசபேலின் மரணத்திற்கு அப்புறம் அவன் எடுத்த வேகம் தான் அவ்வளோ பெரிய வேகம், அவ்வளோ பெரிய காரியம். ஆகாப்பினுடைய 70 குமாரர்களையும் கொன்று போடுகிறான். ஆமென். அகசியா இவர்கள் எல்லோரையும் நலம் விசாரிக்க வந்த ஆமென் கூட்டத்தாரை கொன்று போடுகிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் ஒரே அறையில் கொண்டு வந்து வைத்து அங்கு ஒருவனும் தப்பி போகாதபடி எல்லோரையும் கொன்று போடுகிறான். கொன்று போட்டு எல்லாம் முடித்து ஓயும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரா, என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் படி செம்மையான என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் நீ நன்றாய் செய்தார். இந்த வசந்த வாசிக்கு ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தர் யெகோவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து போதும் சொல்றாரு. என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து. ஆமென். அப்புறம் ஆகாபின் குடும்பத்தாருக்கு செய்தபடினா. அல்லேலூயா. என் மனசுல என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் அழகா முடிச்சு கொடுத்துட்டப்பா. அல்லேலூயா. எவ்வளவு நல்லா செஞ்ச தெரியுமா? ஆண்டவர் யெகோவா கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்கிறாரு. எலியாவை கூப்பிட்டு பாராட்டல, எலிசாவை கூப்பிட்டு பாராட்டல. இந்த யெகோவா கூப்பிட்டு பாராட்டுறான். என் பார்வைக்கு செம்மையானதை எல்லாம் நன்றாய் செய்தார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் இப்போ அழகான ஒரு சமையல் செய்கிறீங்க. ஆமென். சூப்பராக ஒரு புது டிஷ்ஷை செஞ்சு வந்து அவங்க வீட்டுக்காருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆமென் நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன எதிர்பார்ப்பீங்க? ஐயோ, அந்த வீடு 2ஆ போயிடும் பாருங்களா. அவங்க சமையலுக்குள்ள அந்த பாத்திரம் அந்த சமையல் கட்டில் ஒரு புது சங்கீதங்க ஒளி எழும்பும். என்னடா நடக்குது, புசுனெல்லாம் வரும், வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்டா புதுசு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை செஞ்சுட்டு அப்படி கொண்டு வந்து எல்லாம் வச்சு மேலே கொத்துமல்லி அது இதெல்லாம் எல்லாம் தூவி ஒரு மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணி. அல்லேலூயா. நாங்க உடனே மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் ஆவனே, சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் எங்களை சேதமாக்காத இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திட்டு, ஆண்டவரே இயேசுவின் மூலம் பிதாவே அவன் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு அதை நாங்க அப்படி சாப்பிடுவோம் பாருங்களேன். ஆமென். அப்படியே மூஞ்ச அப்படியே குறுகுறுனே பார்த்துட்டு இருக்கிறது. அந்த மூஞ்ச அப்படியே ஒரு மாதிரி எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு, உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு. ஆமென். எங்களுக்கு சில நேரத்துல உண்மையை சொல்லி உங்களை இன்னும் நல்லா சமைப்பதற்கு உருவாக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசையும் வரும். பொய்ய சொல்லி இதுவே நல்லா இருக்குது, இது பரவாயில்ல, இது நல்லா இல்லைன்னு சொல்லி இதுக்கு மேல நல்லா இல்லாம ஒன்று சமைச்சு கொண்டு வர வைப்போம். அதை செய்ய வேண்டாம், நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லலாமா. இதுல எது பாவம் எது புண்ணியம், இதுலயே எங்க ஆயுசு நாட்கள் போயிருதுங்க. அதுல பயங்கர ஆச்சரியமா ஒண்ணு பண்ணுவாங்க. நைட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க? ஆமா ஆமா, நைட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க? 6 மணிக்கு ஆரம்பிச்சிருது நைட்டுக்கு. என்னம்மா செய்யற, என்ன செய்யற சொல்லுங்க, என்ன என்ன உங்களுக்கு என்ன என்ன வேணும்? காலையில என்னம்மா செஞ்சு? காலையில உப்புமா.
கோதுமை உப்புமா. இப்போ நைட்டு என்ன பண்ணுறேன், நம்ம அதில் வெங்காயமெல்லாம் அது இதெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி ஏதாவது அவன் எல்லாம் முடிச்சாங்க. என்னென்னமோ சொல்லுவோம், அதுக்கு அது இல்லை, இதுக்கு இது இல்லை, அதுக்கு அது இல்லை, இதுக்கு இது இல்லை, எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசி சரி தோசை இருக்கு, 2 தோசை ஊற்றிக்கலாமா, சரிம்மா. அதுக்கு நேற்று காலையில் வச்சிருந்தாங்க குழம்பு, அது பழசுமா. காலையில் வச்சது உங்களுக்கு பழசா? ஆமா, காலையில் வச்சது. இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவங்கள உண்மையாலுமேங்க யாருன்னே தெரியலைங்க. இதுல வேற வேதத்துல இருந்து தான் அதனால அவனுக்கு திட்ட மனசு வர மாட்டேங்குது. வேதத்துல இருந்து ஏதோ கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னனால ஏங்க அந்த பருப்பு குழம்பை வச்சு எடுக்கிறது, சூடு பண்றது, உள்ள வைக்கிறது, சூடு பண்றது, உள்ள வைக்கிறது, திருப்பி சூடு பண்றது. அது காலையில மதியானம் நைட்டுக்கு, அடுத்த நாள் காலையில மதியானம் நைட்டு சூடு பண்ணி அது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிரிக்கெட் பால் ரவுண்டுக்கு வந்துடுதுங்க. அது ஒரு மாதிரி மஞ்சள்ல ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷா அப்படி ஒரு மாதிரி. இது என்னமா, அதெல்லாம் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்ந்து அதில் அப்படியே இதாகி அது நல்லா இருக்கும். அது குழம்பு எப்போது சூடு பண்ணதான். சாவை விரும்பினாலும் அது அவளுக்கு வருவதில்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில தான். எங்க வீட்டு பக்கம் ஒரு நாய் வந்து படுத்துக்கிட்டே கிடக்குங்க, தெரு நாய். நாங்க தண்ணி எடுத்து ஊத்துவோம், செருப்பை தூக்கி அடிப்போம், அது இப்படியே படுத்து கிடக்கும். ஏதாவது தூக்கி அடிச்சோம் அப்படின்னா திருப்பி இப்படி படுத்துக்கும். அதை விரட்டவே முடியலைங்க. பட்டாசு வெடிக்கிறான், அது வெடிக்கிறான்னு வந்து இங்க வாசல்ல படுத்துக்கலாம். அந்த நாய் ஸ்மெல்லும் தாங்க முடியவே ஒரு மாதிரி இருந்து. நம்ம சபையில தான் பிள்ளைகளை நல்லா சமைப்பாங்க. என் சபையில ஒரு பிள்ளை இருக்கா, அருமையா சமைப்பான். அவன் ரசம் வச்சிருந்தா, எனக்கு மனசும் கேட்கல. அவங்களுக்கு நாய் வேற படுத்திருக்கிறா, பட்டாசு வெடிக்குது, தீபாவளி பட்டாசுக்கு அது பயந்து அது போகாம அங்கேயே படுத்து கிடக்குது. தாய் உள்ளம் பாருங்க இவங்க. அதனால அந்த ரசத்தை சாப்பாடு போட்டு அந்த ரசத்தை எடுத்து கொண்டு போய் நாய்க்கு சாப்பாடு வச்சாங்க. அந்த நாய் இப்படி படுத்திருந்த நாய் எழுந்துச்சு அப்படின்னு விருக்குன்னு எழுந்தது. இந்த பக்கம் ஒரு மோது, அந்த பக்கம் ஒரு மோது, அந்த பக்கம் ஒரு மோதுங்க. அவ்வளவு பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கிறான். அன்னைக்கு போன நாய் இன்ன வரைக்கும் வீட்டு வாசப்படியில வந்து படுத்ததில்லை. உயிர் பயங்க, அதுக்கு உயிர் பயம். என்ன சொல்றேன்? அப்பனா நீங்களும் நானும் வாழ்வது சுத்த கிருபை. அப்பா, இந்த வசனம் நமக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த நன்றா இருந்ததுன்றது எவ்வளவு அழகா ஆண்டவர் யோகிட்ட சொல்றாரு. என் இருதயத்தில் இருந்தபடி செம்மை, என் கண்களுக்கு பார்வைக்கு செம்மையானது எல்லாம் நன்றாய் செய்து, நன்றாய் செய். எவ்வளவு முகத்துல சந்தோஷம் இருந்திருக்குங்க, எவ்வளவு பூரிப்பு இருந்திருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் அந்த தேவனுடைய இருதயத்துல. ஆண்டவர் சொல்றாரு, செஞ்சு என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் அந்த ஆகாப்பின் குடும்பத்துக்கு நீ செய்தபடினாலே உன் சந்ததியா 4 தலைமுறையா விட்டிருப்பார்கள். அல்லேலூயா. வார்த்தையின் அசைவாடுதலில் இருக்கிறவன் என் ஆண்டவரை பூரிப்படைவு செய்வதிலே சலித்து கொள்ளவே மாட்டான். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தில் சலித்து போகவே மாட்டான். சலித்து போகாதபடிக்கு அவர் முகத்திலே சந்தோஷத்தை பார்க்கும் வரைக்கும், அவர் வாயிலிருந்து நன்றாய் செய்தாய் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் வரைக்கும் ஓய்ந்திருக்காதபடி, சலித்து போகாதபடி பர்ஃபெக்டா செய்து முடிப்பான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கிறா, யெகோவே நீயே என் திட்டம், இதனால தான் உன்னை தேடினேன். நீயே என் மாற்று, இதற்காகத்தான் உன்னை தேடினேன். நீயே என் ராஜா என்று இதற்காகத்தான் காத்திருந்தேன். என் பார்வைக்கு அவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து என் இருதயத்தில் என்னென்ன இருக்கிறதையோ அதெல்லாம் பார்த்து 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 செய்து முடிச்சியே.
அதற்காகவே உனக்கு நான் பரிசை தரம்பா. 4 தலைமுறையா உன் சந்ததியா இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, என் மகிழ்ச்சியில பிரவேசி என்கிற ஒரு மிகப்பெரிய சத்தத்தை கேட்கிற நாளொன்று உண்டு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. நிறைய காரியங்களை மாற்ற வேண்டிய திட்டங்கள் தேவனுக்கு உண்டு. அதற்கு நீதான் அவருடைய திட்டம், நீதான் அவருடைய மாற்று, நீதான் அவருடைய ராஜா என்று இன்றைக்கு இந்த அறை வீட்டிற்குள் உன்னை தனியே இழுத்து கொண்டு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். நீதான் என் திட்டம், நீதான் என் மாற்று, நீதான் என் ராஜா. உன்னை விட்டால் எனக்கு யாரும் உண்டு. எலியாவை நம்பினேன், பெரிய மாற்றத்தை இந்த இஸ்ரேலிலே கொண்டு வந்து விடுவான் என்று நினைத்து அவன் கர்மேல் மலையோடு முடித்துக் கொண்டான். எலிசாவை நம்பினேன், எலிசா அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சமவெளியின் கிரியைகளை மாத்திரம் முடித்து விட்டான். சமாரியாவும் இஸ்ரவேலும் இன்னும் மாற்றப்படாமல் அப்படியே இருந்த என் இருதயத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களும் தீர்மானங்களும் அப்படியே இருந்தது. யெகோவே, நீ என் திட்டமாய் இருந்தபடியினால், நீ என் மாற்றாய் இருந்தபடியினால், நீயே என் ராஜாவாய் இருந்தபடியினால், என் இருதயத்தில் என்னென்னமெல்லாம் ஆகாபின் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தேனோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்தாய், பார்த்து பார்த்து செய்தாய். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தாய், நன்றாய் செய்தாய். இதற்காகத்தான் உன்னை நான் சந்தித்து வாழ்த்த வந்தேன் என்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து இங்க அமர்ந்திருக்கிற தேவ மனுஷர்கள், தேவ ஊழியர்கள், ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியோர் சிறியோர், உங்களை பார்த்து இந்த ராத்திரியில இப்படிப்பட்ட காரியத்தை அவர் சொல்ல முடியுமா? உன்னை ஏன் என் திட்டமாக்கினேன் தெரியுமா? உன்னை ஏன் என் காரியத்துக்கு மாற்றாக்கினேன் தெரியுமா? உன்னை ஏன் ராஜாவாய் ஆசாரியனாய் மாற்றினேன் தெரியுமா? இப்படி எல்லாம் நீ செய்து முடிப்பேன் எனக்கு முன்னாடியே தெரியும். அதற்காகத்தான் யெகோவா பார்த்து சொன்ன அந்த சந்தோஷமான வார்த்தையை என்னை பார்த்தும் சொல்வதற்கு என தருகிறேன்றவங்க மாத்திரம் எழும்பி நிற்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை செய்து முடிப்பாராக. தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம தாழ்த்தலாமே.